ரிஷபராசி நண்பர்களே, இதுவரை நாளில் அமர்ந்து உங்களை பதற வைத்த குரு பகவான் 2/8/2016 முதல் 1/9/2017 வரை 5ஆம் இடத்திற்கு வருகிறார். குருவின் பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பதால் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். கடைசி நேரத்தில் நின்று போன திருமண தடை உள்ள ஜாதகர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். 11ஆம் பாவத்தை அந்த பாவாதிபதியான குருவே பார்ப்பதால் வழக்கு வியாஜியங்களில் சிக்கியிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம், ஆதாயம் பெறலாம். சொத்து விஷயத்தில் கடன்பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம். ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து பெறலாம். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம். பாதியிலே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பு அமையும். வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், புது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். நீங்கள் செய்த நற்செயல்களுக்கெல்லாம் பலன் இப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது. கன்னி ராசியில் குரு பகை என்பார்கள். ராசிநாதன் புதன்தான் பகையே தவிர அதில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்குரிய அதிபதிகளான சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவருமே குருவுக்கு நட்பே. அதனால் உயர்வான முன்னேற்றத்தை தரும். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீர்கள். நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுங்கள். கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நல்ல காலம் ஆடி 18க்கு மேல் வருகிறது. 80% நன்மையே நடக்கும். பரிகாரம்: அருகிலுள்ள ஆலயத்தில் சிவபெருமானை பிரதோஷ நாளில் சென்று வணங்குங்கள். நலம் உண்டாகட்டும்.